நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி தான் இப்ப எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்குது. இப்ப என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் பள்ளத்தாக்குல பைசரன் புல்வெளி, அடர்ந்த பைன் மர காடுகள், பனிமூட்டம், இப்படி ஒரு அருமையான சுற்றுலா தலம் இருக்கு. இந்த சுற்றுலா தலத்திற்கு நிறைய சுற்றுலா பயணிகள் இப்ப இந்தியாவில கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா இப்படி பல மாநிலங்கள் போயிருக்கிறாங்க. வெளிநாட்டவரும் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ரொம்ப அருமையா அவங்க பேசிட்டு சிரிச்சிட்டு உணவு அருந்திட்டு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பைன்மர காடுகளுக்குள்ள தீவிரவாதிகள் துப்பாக்கியோடு அவர்களை சுட ஆரம்பிச்சாங்க. அப்போ மக்கள்லாம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாரும் 4 பக்கமா ஓட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஓட ஆரம்பிச்சு தங்களுடைய உயிரை காப்பாற்ற நினைக்கிற நேரத்துல இந்த தீவிரவாதிகள் அவர்கள்ட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க யாரு, எந்த மாநிலத்தவர், என்ன மொழி பேசுறீங்க, நீ என்ன மதம், இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு அவங்கள சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல கர்நாடகாவை சார்ந்த மஞ்சுநாத், அவரோட மனைவி பல்லவி, மகன் இவங்க பேசிட்டு இருக்கையில இந்த மஞ்சுநாத் பயந்து போய் நானும் உன் மதம் தான் அப்படின்றான். உடனே உன்னுடைய ஆடையை கலத்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் இந்தின்னு தெரிஞ்சு அவர் சுட்டிருக்காங்க. அப்போ அந்த மனைவி கதறியிருக்கா, என்ன காப்பாத்துங்க, என்னைய ஏன் காப்பாத்துறீங்க, என்னைய சுட்டுருங்க அப்படின்னு இருக்காங்க. நீ போய் உங்க மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியே அவளை மட்டும் மனைவியும் மகனையும் விட்டுட்டாங்க. அந்த பெண் கதறி எழுத காட்சி ரொம்ப ஒரு சோகமா இருந்தது. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டு கேட்டு சுட்டிருக்காங்க தீவிரவாதிகள். மக்கள் தங்கள் உயிரை காப்பாத்துறதுக்காக போயிருக்கிறாங்க. அதற்கப்புறம் விவரம் தெரிஞ்சு நமது ஆயுதப்படை வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேரை ஹெலிகாப்டர்ல கூட்டு போய் அவர்களுக்கு இராணுவ ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு சிகிச்சை எல்லாம் அளிச்சிருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுற்றுலாத்தலம் ஒரு வளம் மிகுந்த பகுதி. இப்ப சுற்றுலா பயணிகள் வருகையினால அது ஒரு நல்ல ஒரு வருமானமா இருந்தது. சுற்றுலா தலங்களுக்கு நல்ல வருமானம், அங்குள்ள மக்களும் நல்ல செழிப்பா இருந்தாங்க. இப்ப இத கொஞ்சம் சற்றே பின்னோக்கி பார்த்தா, சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான், இந்தியான்னு 2 பிரிவா பிரிந்தது. ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு தனி அந்தஸ்து இருந்தது. அவர்கள் மட்டும்தான் அங்க வசிச்சு வந்தாங்க ஜம்மு காஷ்மீர்ல. வேற யாரும் ஒரு ராணுவ வீரர் கூட நடமாட முடியாம இருந்தது. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டிகல் 370 ரத்து பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜம்மு காஷ்மீர்ல யாருனாலும் போடலாம், ராணுவ வீரர்கள் போகலாம், வியாபாரம் பண்ணலாம், அங்கு நிலங்கள் வாங்கி குடியேறலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 370 ரத்து பண்ண உடனே அங்குள்ள இஸ்லாமியர்களால இதை பொறுத்து கொள்ள முடியல. அவர்களுக்கு கோபம் நீர் பூத்த நெருப்பா கொஞ்சம் கொஞ்சமா புகைந்து கொண்டே இருந்தது. இப்ப இவர்கள் எப்படி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்ப போன வருஷம் மட்டும் தீவிரவாதிகளை பிடிச்சு விசாரிச்ச போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன மாசம் மட்டும் 84,000 பேர் இங்க குடிபெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஷ்மீர் பகுதி காஷ்மீர் மக்களுக்கு தான், வேற யாரும் இங்க வரக்கூடாது, வந்தா இதனுடைய ஒரிஜினாலிட்டி போயிருது, தனித்துவம் போயிருது, அதனாலதான் நாங்க இந்த தாக்குதல் நடத்தினோம். இப்படி நாங்கள் தாக்குதல் நடத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் இதற்கு பயந்து போய் இங்க குடியேற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகள் சொல்றாங்க. இதற்கு சர்வதேச நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் எல்லாருமே இதற்கு ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தீவிரவாதிகள் தாக்குதல், ஒரு நாடு இன்னொரு நாடோட போரிடுறது, இதுல சாதாரணமான விஷயம். ஆனால் தங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக சென்ற சுற்றுலா பயணிகள், ஒரு அப்பாவி மக்களை இந்த அளவிற்கு கொடூரமாக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாருமே இதற்கு மிகுந்த கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொன்னு இதை மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு வளமை கொஞ்சம் பகுதி. இப்போ அமெரிக்க துணை அதிபர் வரை இந்தியாவிற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நேரத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப மக்கள்லாம் ரொம்ப தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடி பலத்த காயங்களோட நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. 26 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த பலி எண்ணிக்கை இன்னும் தெளிவா சரியான முடிவுக்கு வரல. எப்படி இருந்தாலும் இப்போ தீவிரவாதத்தை நம்ம ஊக்குவிக்கவே கூடாது.
அது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, இப்போ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. இப்போ 370 ரத்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரத்து பண்ணா கூட அதனால பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நம்ம அரசு பண்ணணும். இப்போ வந்து அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேள்விப்பட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஜம்மு காஷ்மீர் போய் எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முடுக்கி விட்டுருக்காரு. இப்போ சவுதிக்கு சுற்றுலா சென்ற நம்ம பிரதமர் மோடி அவர்களும் இப்போ பாதியிலேயே அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு இந்தியா திரும்பி இருக்காரு. திரும்பி ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் மரித்து போன நம்மளுடைய சகோதரர்கள், காயம்பட்டு வேதனையோடு இராணுவ மருத்துவமனையில் கிடக்கும் நம்முடைய சகோதரர்கள்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு பதற்றமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்காதபடிக்கு சட்டங்களை இயற்றி மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பை தந்து இந்த அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.